தேவனுடைய வெளியிடப்பட்ட நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினாலே உங்கள் மத்தியிலே இப்படியாக வேதவசனையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின இந்த கிருபையினை அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்திலே நம்ம தொடர்ந்து என்ன தலைப்பின் கீழாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஞாபகம் இருக்கிறதா? என்ன தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? யாருக்கும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, தேவனுடைய பண்புகள் அல்லது குணங்களை என்ன செஞ்சிட்ருக்கோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். இதுவரை நம்ம 4 குணங்களை நம்ம சிந்தித்திருக்கிறோம். மன்னிக்கிறவர் என்கிற குணத்தையும், மாறாதவர் என்கிற குணத்தையும், சர்வ ஞானி, சர்வ வியாபி, இப்படிப்பட்ட குணங்களை இவ்வளோ நாளாக நம்ம சிந்தித்தோம். இதிலிருந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை நம்ம தொடர்ந்து என்ன செஞ்சிட்ருக்கோம், அநேக விஷயங்களை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிந்து கொள்வது மூலமாக நம்முடைய தேவன் யார் என்பதை இன்னும் நம்மளால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு சிந்தைக்கு எட்டினவரை தேவன் நமக்கு எவ்வளவாக வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நாம் அவரை புரிந்து கொள்ளும்படியாக நம்ம தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம 5வது குணநலனாக சர்வ வல்லவர் என்கிற குணநலத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். ஆம்னி பொட்டன்ட். ஸோ ஆம்னி ப்ரெசன்ஸ் அண்ட் ஆம்னிஷியன்ஸ், இந்த காரியங்களை நம்ம சிந்தித்து விட்டோம். இன்றைக்கு நம்ம ஆம்னி பொட்டன்ட் அப்படிங்கிற ஒரு குணநலையை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த குணநலங்களை தேவன் யாரோடு கூடாது பகிர்ந்து கொள்கிறாரா? யாராவது பகிர்ந்து கொள்கிறாரா தேவன் யாரோடு? ஏதாவது டக்குன்னு சொல்லிடலாமே. ஸோ குணநிலைகளே 2 விதமான குணநலங்களை நம்ம படித்து கொண்டு வரோம். ஒன்று அவர் மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்கிற குணநலங்கள், இன்னொன்று யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாத குணநலங்கள், கம்யூனிகபிள், இன்கம்யூனிகபிள் என்று படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த சர்வ வல்லவர் அப்படிங்கிற இந்த குணநலங்கள் அவர் யாரோடு கூட பகிர்ந்து கொள்கிறது இல்லை. இது ஆண்டவருக்கே உரித்தான பண்பாக இது இருக்கிறது. தேவன் அனைத்து மீதிலும் அதிகாரம் படைத்தவராக, அது அதிகாரம் உள்ளவராக அவர் இருக்கிறார். அதுபோல அதிகாரம் வேறு யாருக்குமே தேவன் என்ன செய்யலை, கொடுக்கவில்லை என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் மனிதனை படைத்த பொழுது அவனுக்குன்னு ஒரு விஷயங்களை கொடுத்தாரு. நீ இதெல்லாம் செய், இதெல்லாம் நீ என்ன செஞ்சுக்கோ, ஆண்டுக்கோ, அவ்வளோதான், லிமிட் தான். ஸோ அதுக்கு மேலே அவனால் என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இதே போல தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதே தான். மிருகங்களை எடுத்துக்கொள்ளலாம், இல்லை தேவதூதர்களை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. இவ்வளோதான், அவங்களால இவ்வளோதான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். அதேமாரி அவர்களால் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆனால் நம்முடைய தேவனை பொறுத்தவரையில், நம்முடைய ஆண்டவரை பொறுத்தவரையிலே அவர் சகலத்திலும் அதிகாரம் உடைத்தவர். அதுக்கு லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டெட். அதை நம்மளால் புரிந்து கொள்ளவும் முடியாது என்பதை என்ன செய்ய நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தொடர்ந்து நம்ம சிந்தித்தோம். அநேக வசனங்களை நான் குறிப்பிடுவேன். ஸோ அதனோட ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுடைய மொபைல்லே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நேரம் கருதி இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. நம் நேரம் கருதி வேறு விதமாக நான் வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதே வசனத்தை நம்ம மார்க்கு 10:27 இதே வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஊழியத்தின் பாதையிலே ஒரு முக்கியமான சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. அது என்னவென்று அதனுடைய மேலுள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது தெரியும். ஒரு ஐஸ்வர்யவான் அல்லது ஒரு பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அறியல கூடாத காரியமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிற பொழுது, இது அவனால் முடியாது, ஆனால் யாரால் முடியும், தேவனால் முடியும் என்கிற சூழ்நிலையில் தான் இந்த வசனம் வருகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது அவர் சொன்னது, தேவனாலே எல்லாம் கூடும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தினுடைய 37 தேவதூதன் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏதாவது அவரால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது என்பதை என்ன செய்கிறது, வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதுக்கான அநேக ஆதாரங்களும் வேதத்திலே
இருக்கிறது என்பதை நம்ம மறுநாள் மறந்துவிடக்கூடாது. தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அநேக காரியங்களை அவனோடு பேசினார். அப்போ ஆண்டவர் அவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு முக்கியமான பதத்தை பயன்படுத்துகிறதை நம்ம ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் இடத்திலே தேவன் வெளிப்படுத்தின நாமம் இது. அது எபிரேய பாஷையில் எல்ஷடாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ சர்வ வல்லமை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐ எம் காட் ஆல்மைட்டி அப்படிங்கிற நாமத்தை ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினால நீ என்ன பண்ணி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பாக நம்ம அதை என்ன செய்ய முடியும், நம்ம அந்த வசனங்களை தியானிக்கும் போது நம்ம தியானிக்க முடியும். கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டிலே 48 முறை இந்த சர்வ வல்லமையார் அல்லது எல்ஷடாய் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாமம் அல்லது இந்த இப்படிப்பட்ட ஒரு வல்லமை வேறு யாருக்குமே கிடையாது. அதை நம்ம சரியாக அதை நம்ம என்ன செய்ய முடியும், வேத வசனங்களில் ஆராய்த்து பார்க்கிற பொழுது அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனுக்கு சர்வ வல்லமை உண்டு என்று நம்ம சொல்லுகிற பொழுது அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதை எப்பொழுதும் யார் மூலமாகவும் அவரால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் செய்வேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் எனக்கு செய்யலையான்னு சொல்லி நம்ம அடிக்கடி கேட்கறது உண்டு. ஆனால் வேதம் நமக்கு போதிக்கிறது என்னென்னா, அவருக்கு என்ன விருப்பமோ, அவருக்கு என்ன சித்தமோ, பிதாவினுடைய திட்டம் எதுவோ, இது எந்த நேரத்திலும் அவருடைய நேரத்தின்படி அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் என்ன செய்ய முடியும், நம்ம ஒரு நாளும் அதை மறந்துவிடக் கூடாது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் வசனத்திலையும் நம்ம இந்த நாமத்தை அங்கே நம்ம படிக்க முடியும். எப்படியாக உனக்கு குழந்தை உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுகிற பொழுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கேட்குறத அங்கே நம்ம வாசிக்க முடிகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவனால முடியாத காரியம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற கேள்வி என்ன செய்யறது, மறுபடியுமாக எழும்புகிறதை என்ன செய்ய முடியும், நம்ம வசனங்களிலே நம்ம வாசிக்க முடிகிறது. நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம எடுத்து பார்க்கிற பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ இது எப்படி சிருஷ்டித்தார் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம யோசிக்கிற பொழுது இன்றைக்கும் மனிதனுடைய சிந்தனையில் அது என்ன செய்யலை, எட்டலை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உண்டாக்கிறது என்று சொன்னார், உண்டாயிட்டு, காட் செட், அவ்வளோதான் வேதம் சொல்லுது. இவர் சொன்னார், அவர் உண்டாயிருச்சு. இது சொன்னார், அது நடந்துச்சு. இது சொன்னார், அது உண்டாயிருச்சு. வெளிச்சம் உண்டாக்கணும் என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிருச்சு, அவ்வளோதான். இப்படி தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் இது எவ்வளோ பெரிய சர்வ வல்லமை, இது எப்படி உண்டாயிடுச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் மனிதனால் என்ன செய்ய முடியல, அவைகளை புரிந்து கொள்ள முடியவே இல்லை. ஆனால் அவ்வளவு படைப்புகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ஐயோ பரிதாபம், வேதம் சொல்கிறது, வானம் பூமியும் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதா, எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நம்முடைய சிந்தைக்கு எட்டாத இவ்வளோ பெரிய அண்ட சராசரங்கள் ஆண்டவரால் படைக்கப்பட்டது, இது ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அப்போ நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது, அப்போ ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் இந்த வார்த்தையை சொல்கிற பொழுது அவனுக்கு கண்டிப்பாக அது விளங்கியிருக்காது. அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நான் சர்வவல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன், நீ எனக்கு முன்னாடி என்ன செய்ய, நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்லி அவனுக்கு ஒரு எச்சரிப்பை அவன் கொடுக்கறதை நம்ம வாசிக்க முடிகிறது. நம்ம ரோமர் புத்தகத்தை படிக்கிற வேளையிலே ஆபிரகாம் குறித்து நம்ம அடிக்கடி நம்ம சிந்தித்தோம். ஆபிரகாம் ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்திலே, தேவன் வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனானான் என்று சொல்லி ஆபிரகாம் குறித்து வாசிக்கிறோம். ஸோ எந்த விசுவாசத்தில் ஆபிரகாம் இதெல்லாம் செஞ்சான்னு இன்றைக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு ஏதாவது பாஸ்ட்டு அல்லது முன்னோர்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருந்துச்சா, இல்லை இந்த கடவுள் யாருன்னு அவனுக்கு தெரியுமா, தெரியாது, இதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் வேதம் அவனை பற்றி என்ன சொல்கிறது, அவன் எந்த சந்தேகமும் படாமல் என்ன பண்ணான், ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாவற்றையும் அவன் விசுவாசித்தான் என்று சொல்லி தான் வேதம் நமக்கு என்ன செய்யுது, கற்றுக் கொடுக்கிறதாக அவர் இருக்கிறது.
ஆகவே நம்ம படைப்புகளை குறித்து சிந்திக்கிற பொழுது இயற்கையின் மேலே தேவனுக்கு சகல அதிகாரம் இருக்கிறது என்பதை என்ன செய்ய முடிகிறது, நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம கடந்த மாதத்திலே சிந்திக்கிற பொழுது ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக வசனங்களை நம்ம சிந்தித்தோம். அதை நம்மளால் கிரகித்து கொள்ள கூட முடியலை. தண்ணீர்களை தமது கரத்தினாலே அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலினால் அடக்கி, இந்த வசனங்கள்லாம் போன மாதத்தில் நம்ம படித்தோம். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய சிந்தனைகளுக்கு என்ன செய்யறது, எட்டுகிறது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, இவைகளெல்லாம் அவரால் முடியும் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. சங்கீதம் 47:4 நம்ம வாசிக்கிறோம், நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கிறாருன்னு வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்ம மனுஷனால் என்ன பண்ண முடியல, எண்ணி தீர்க்க முடியல. எவ்வளோ எண்ணிக்கையில் நட்சத்திரங்கள் இருக்கிறதுனே தெரியல. நமக்கு பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியுது. சூரியனும் ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, ஆனால் அதனோட சைஸ் எவ்வளோன்னே இன்னும் மனுஷனால் என்ன செய்ய முடியல, அளந்து பார்க்க முடியல. வேதம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரங்களின் இலக்கத்தை அவர் கவுண்ட் வச்சிருக்கிறாரு, எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு கவுண்ட் வச்சிருக்கிறாரு. ஸோ அவைகளுக்கெல்லாம் என்ன செய்யிருக்கிறாரு, பேரிட்டு அழிக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லி சங்கீதக்காரன் என்ன செய்கிறான், ஆண்டவரை குறித்து பாடுகிறதை இங்கே நம்ம வாசிக்க முடிகிறது. அப்போ ஆண்டவருடைய இந்த வல்லமை குறித்து பார்க்கிற பொழுது நாம் இன்றைக்கு பார்க்கிற இந்த இயற்கையின் மேலே சகல அதிகாரம் அவருக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. அவரால் கட்டுப்படுத்த முடியும், அவரால் தான் கட்டுப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்கு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே சகல இந்த இயற்கையின் மீதும் அவருக்கு என்ன செய்யறது, அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்ம வாசிக்க முடிகிறது. எரேமியா 32:17 எரேமியானுடைய ஜெபத்திலே தீர்க்கன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துகிறார். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம். தீர்க்கன் ஜெபத்தில் இதை சொல்றார். அப்போ அவருடைய வல்லமை அல்லது அவருடைய இங்கே பார்க்குறோம் மகாபலம், புயம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தைக்கு புரிகிற மாதிரி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும் ஆண்டவருக்கு உருவமெல்லாம் கிடையாது. யார் அந்த உருவம் வச்சுட்டு இவர் தான் ஆண்டவர்னு சொல்லிவிட முடியாது. அதர்சனமான தேவன். நம்முடைய சிந்தைக்கு புரிந்து கொள்ளும்படியாக அநேக இடங்களில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியை, அவருடைய வல்லமை, அவருடைய கரத்திலுடைய பலன் அப்படின்லாம் நம்ம அநேக இடத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தைக்கு எட்டின அளவுக்கு நமக்கு அவைகளை ஆவியானவர் விளக்கினாலும் இந்த படைப்புகளெல்லாம் பார்க்கிற பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியல, தேவனுடைய அந்த நாமத்தை நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. இரண்டாவது நம்ம சிந்திக்கிறது, மனிதர்கள் மீது முழு அதிகாரமும் தேவனுக்கு இருக்கிறது. அது நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துவிட கூடாது. அநேக நேரத்தில் இந்த டவுட்டெல்லாம் நமக்கு வரும். இன்னும் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு வெளி உள்ளவங்கெல்லாம் கேட்கறது உண்டு, நம்ம கேட்டிருக்கோம். நமக்கும் அநேக நேரத்தில் வரும், இப்படிலாம் நடக்குது, தேவன் ஏதோ செய்ய மாட்டாரா அப்படிங்கிற சிந்தை நமக்கு இருக்கு. ஆனால் வேதம் சொல்கிறது, மனிதர்கள் மேலே முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது, தேவனுக்கு இருக்கிறது. நம்ம கடந்த நாட்களோடு சிந்தித்தோண்ட, நம்ம எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் அவற்றிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து அங்கே நம்ம வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சாருடைய லைஃபை குறித்து அங்கே அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அங்கே நம்ம வாசிக்க முடிகிறது. அதில் பார்க்கிற பொழுது நமக்கு தெரியும், தானியேலுடைய தரிசனத்திலே விளங்கின வண்ணமாக அந்த ராஜா என்ன பண்ணுறாங்க, மிருகமாக மாறுகிறதை நம்ம அங்கே வாசிக்க முடிகிறது. அதில் பார்க்கிற பொழுது தானியேல் 4ஆம் அதிகாரத்தினுடைய 29 ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 12 நாட்கள் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. இது தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது அதனுடைய காரியங்களை நமக்கு விளங்க முடியும். அப்போ ஒரு மனிதன் அப்படியே மேலே நினை இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சுன்னு
நினைச்சா கூட என்ன ஆயிடுது, அங்கே அவனுக்கு உடனே அவனுக்கு வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. அப்போ தேவனுக்கு முன்பாக எந்த மனிதனும் பெருமையாக சொல்லிக்கிடக்கூடிய காரியமும் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவரால் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் இவைகளெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறதையும் நம்ம வாசிக்க முடிகிறது. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கிற பொழுது பேதுருனுடைய காரியத்தை அங்கே நம்ம படிக்க முடியும். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது, அதிலிருந்து ஆண்டவர் எப்படியாக அவனை விடுவித்து கொண்டு வந்து இருக்கிறார் என்கிற காரியங்களை அங்கே வாசிக்க முடியும். அதனுடைய பிற்பகுதியிலே பார்க்குற பொழுது ஏரோதுடைய காரியத்தை அங்கே நம்ம வாசிக்க முடிகிறது. அதே அந்த ஒரு சில வசனங்களை அதில் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 21 குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. புதிய ஏற்பாட்டிலே இந்த வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் கர்த்தருடைய தூதனை அவனை அடித்தான், அவன் புழுத்து செத்தான்னு வாசிக்கிறோம். ஸோ இதுபோல் அநேக உதாரணங்களை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். மனிதர்கள் மீது முழு அதிகாரமும் யாருக்கு இருக்கிறது? தேவனுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த முழு அதிகாரமும் அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். நம்முடைய சித்தத்தின்படியோ அல்லது நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்பட்டோ அது நடக்கிறது இல்லை. அவருக்கு என்ன சித்தமோ அதை என்ன செய்கிறாரு, அதன் காலத்திலே அவர் செய்கிறார். மனிதர்கள் மீது அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து மூன்றாவது நம்ம சிந்திக்கிற பொழுது தூதர்கள் மீதிலும் அவருக்கு என்ன செய்கிறது, முழு அதிகாரமும் இருக்கிறது. நம்ம அடிக்கடி நினச்சிக்கிட்டு இருக்க நம்முடைய எதிரியாக இருக்கிறான்ல சாத்தான், அவனும் ஒரு தூதன் தான். ஸோ அவன் மேலும் முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? ஆண்டவருக்கு இருக்கிறது. அதை நம்ம ஒரு நாள் மறந்துவிட கூடாது. நம்ம சங்கீதம் 91 நம்ம அடிக்கடி நம்ம தியானிக்கிற வசனம் ஒன்று தியானிக்கிறோம். சங்கீதம் 91:11 உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்ம அடிக்கடி அநேக சூழ்நிலையில் இந்த வசனங்களை சிந்திக்கிறது உண்டு. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். ஆண்டவருடைய சோதனை நேரத்தில் கூட சாத்தான் அந்த வசனத்தை பயன்படுத்துறது நமக்கு தெரியும். அப்போ அவருடைய தூதர்களுக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அவர்கள் அதற்கு மறுத்து பேசுறதுக்கு அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. தூதர்களுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அவங்க என்ன செய்யணும், அப்படியே அவர்கள் செய்ய வேண்டும். நம்ம சங்கீதம் 34 6-7 கூட நம்ம வாசிக்கிற பொழுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஸோ ஆண்டவர் கட்டளையிடுறாரு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மை குறித்து அவங்க எழுதப்பட்டிருக்கிறது. எப்போல்லாம் நம்ம அவரை கூப்பிட்டு அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ நமக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், அவர் செய்கிறார் என்கிறத இங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்போது தூதர்கள் மீது முழு அதிகாரம் அவருக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. நம்ம தியானித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் அதில் 11ஆம் வசனத்திலே பேதுருனுடைய தெளிவை குறித்து அங்கே நம்ம வாசிக்கிறோம். பேதுரு தெளிந்த போது ஏரோதின் கைக்கும் யூதர் ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? பேதுரு அதை உணர்ந்து பார்த்தான். சிறைச்சாலையில் இருந்தால் 4 அடுக்கு பாதுகாப்பு இல்லை, 4 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி வெளியில் வந்துட்டு இப்போ தூதன் தன்னை விட்டு போன உடனே உணர்ந்து கொண்டான், என்ன நம்ம ஜெயிலில் இருந்தோம், இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். அப்போ அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது நான் மெய்யாய் அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? நம்முடைய சூழ்நிலையிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை காப்பாற்றிருக்கிறாரு அப்படிங்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒருவேளை இருந்தாலும் நம்ம ஒருவேளை அதை நிதானிக்க முடியாமல் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் இதை செய்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. அப்போ சகல கோடிக்கணக்கான அல்லது எண்ணிக்கைக்கு அடங்காத தூதர்கள் இருக்கிறார்கள். அத்துணை தூதர்கள் மீதும் அவருக்கு என்ன இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அவர்கள் செய்கிறார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே நமக்கு வருகிற காரியங்கள் நமக்கு தெரியும்.
சிங்கக்கபியிலே தானியேல் இருக்கிற பொழுது இந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியேல் 6:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ தேவன் அனுப்புறாருன்னு மறுபடியுமாக இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த நேரத்தில் எங்கே என்ன தேவை, என்ன ஆபத்து இருக்கிறதோ இந்த இடத்துல எல்லாம் தம்முடைய சித்தத்தின்படியாக செய்யும்படியாக தேவன் என்ன பண்ணுறாரு, தம்முடைய தூதனை அனுப்பி என்று சொல்லி என்ன செய்கிறோம், மறுபடியுமாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறதை நம்ம என்ன செய்ய முடியுது, புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது தேவனுக்கு இயற்கையின் மீது மட்டுமல்ல, மனிதர்கள் மீது மட்டுமல்ல, தூதர்கள் மீதிலும் அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக சாத்தான் மீதும் அவருக்கு முழு அதிகாரம் என்ன செய்யுது, இருக்கிறது. ஒரு நாளும் நம்ம மறந்துவிடக்கூடாது. என்னதான் நமக்கு அவன் எதிரி, நம்மளை விட அவன் பலசாலியாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவர் அவனை விட அவர் பெரியவர். நம்ம யோபுல தான் அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வேதத்தில் நம்ம படிக்க முடிகிறது. யோபு 2ஆம் அதிகாரத்தினுடைய 6, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் பேசுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அவனுக்கும் தேவன் என்ன அனுமதிக்கிறாரோ அதை தாண்டி அவன் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே அவனால் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, தேவன் என்ன அனுமதிக்கிறாரோ அதை மட்டும் தான் யார் செய்ய முடியும், சாத்தானால் செய்ய முடியும். அதை மீறி அவன் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நாளும் அதை நம்ம மறந்து விடக்கூடாது. தேவன் சகலத்திலும் அதிகாரம் உடையவர். நம்ம 2:6 கூட அதனுடைய காரியங்களே இருப்பதை நம்ம படித்தோம். 2:6 படிச்சிடும், 1:12 நம்ம சாத்தானுடைய ஆண்டவர் பேசுகிறது நம்ம படிக்க முடியும். அப்போ சாத்தான் மீதிலும் அவளுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. ஸோ சாத்தான் மீது முழு அதிகாரம் இருக்கிற பொழுது அடுத்த நமக்கு ஞாபகத்து வருகிறது, மரணத்துக்கு அதிகாரி யாரு, சாத்தான் தான். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14-17 நம்ம வாசிக்கிறோம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஸோ மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கியிருக்கிறார் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம மறந்துவிடக்கூடாது. அப்போது நாம் சிந்தித்த ஒரு சில விஷயங்களை தான் நம்ம சிந்தித்தோம். இயற்கையின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, மனிதர்கள் மீது அதிகாரம் இருக்கிறது, தூதர்கள் மீது அதிகாரம் இருக்கிறது, சாத்தான் மீது அதிகாரம் இருக்கிறது, மரணத்தின் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. நாம் சிந்தித்த இந்த விஷயங்கள்லாம் நம்முடைய சிந்தனைக்கு எட்டின விஷயங்கள். ஓகே, இதெல்லாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஆனால் இதையும் தாண்டி நமக்கே தெரியாத அநேக விஷயங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் தேவனாலே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. நம்ம யோபு குறித்து அடிக்கடி நம்ம சிந்திக்கிறது உண்டு. இப்பொழுதுதான் நமக்கு சோதனைகள் காலங்களில் வருகிற பொழுது யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள் இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறது உண்டு. இப்போ யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய அதிகாரங்களாக நம்ம படிக்கிற பொழுது அநேக விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவர் யோபோடு கூட பேசின விஷயங்கள், யோபு ஆண்டவர்கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய படைப்பை குறித்து அந்த காரியங்களே ஆழமான சத்தியங்களையும் என்ன செய்ய முடிகிறது, யோபுவிலே நம்ம படிக்க முடிகிறது. ஒருத்தன் சாக புடைக்க கிடைக்கிறான், உடம்பெல்லாம் பருவாக இருக்கிறது, சட்டை கூட போட முடியல, சாம்பலெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய், ஆண்டவர் நான் யாருன்னு தெரியுமா, பூமியை பார்க்குற, வானத்தை பார்க்குற, இதெல்லாம் எப்படி உண்டாச்சுன்னு உனக்கு தெரியுமா, இப்படியெல்லாம் ஒருத்தன்ட்ட கேட்டால் நம்ம இருந்தாலும் எப்படி இருப்போம், நானே சாக போல கிடைக்கிறேன், ஏன்ட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம என்ன செய்வோம், சிந்திக்க விடுவோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சகலத்தையும் அவனிடத்தில் என்ன செஞ்சார், சொல்லி காண்பித்தார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. 42ஆம் அதிகாரத்தில் யோபு 42, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை இப்பொழுது நான் என்ன செஞ்சிருக்கேன், அறிந்திருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை நம்ம சிந்திக்கிற பொழுது அதுதான் நமக்கு என்ன செய்யுது, பெருசாக தெரியும். ஆனால் யோபுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டினார், நான் யார், என்னால் இதுவரை என்ன நடந்திருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சார், அவன்கிட்ட காண்பித்தார். அவன் கடைசியில் இந்த வார்த்தையை சொல்கிறான், ஆண்டவரே
நீர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு ஆண்டவரிடத்திலே சொன்ன வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எப்பொழுது நம் தேவனை அறிந்து கொண்டு இருக்க 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 நம்முடைய சூழ்நிலையிலும் நம்முடைய இந்த காரியங்கள்லாம் அது பெருசாக தெரிகிறது இல்லை. அதுதான் யோபு புத்தகத்தில் கற்றுக் கொடுக்குற முக்கியமான பாடம். அது அவன் கஷ்டம், அதுலேருந்து தேவன் அவனை எப்படியாவது அவனை சோதித்தான், அவன் சோதனைலாம் எப்படி வின் பண்ணான், அப்படி தான் நம்ம அதை தியானிக்கிறோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை விட அல்லது நம்முடைய காரியங்களை விட தேவன் பெரியவர் என்பது எப்பொழுதுமே நம்முடைய நினைவில் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை எடுத்து கூட நம்ம தியானிக்க முடியும். மழை, அப்படிப்பட்ட மழை யாருமே பார்த்தது கிடையாது. அது ஒரு சின்ன போட்டு மாதிரி செஞ்சு மனுஷனை தப்பிக்க வைக்க முடியுமா? ஆண்டவர் செஞ்சார். பெரிய கடல், செங்கடல் இரண்டாக பிறந்துச்சு. இன்னைக்கு வர அந்த மாதிரி நடந்ததே இல்லை. யோர்தானும் அதே மாதிரி ஆச்சு. இதெல்லாம் முன்னாடி யாருமே பார்த்தது கிடையாது. அவங்களுக்கே அது ஒரு வேளை ஆச்சரியமாக இருந்திருக்கும். என்னடா இப்படி வந்து நிற்கிறோம், தண்ணி ரெண்டு சைடு நிற்கிது, இதெல்லாம் யார் செஞ்சா? ஆண்டவர் அதை என்ன செஞ்சார்? தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்தார். எரிகோ மதில் அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு. யாராவது எதிர்பார்த்தாங்களா? யாராவது பைத்தியக்கார மாதிரி சுற்றி பாட்டு பாடி சுற்றிட்டு இருக்கிறானுங்கன்னு தான் நினச்சாங்க. நான் குறித்த நேரத்தில் அது என்ன செஞ்சு இடிந்து விழுந்தது. அதெல்லாம் யாருமே சிந்தித்து பார்க்க முடியாத விஷயங்கள். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், மனிதரால் இது கூடாத காரியம்தான். நம்ம என்னென்ன முடியல நினைக்கிறோமோ இதுக்கெல்லாம் வேதம் சொல்லுகிற பதில் இதுதான். ஆமாம், இது மனிதனால் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை வேதம் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. இது நம்ம ஒரு நாளும் மறந்துவிட கூடாது. அப்போ நம்முடைய ஆண்டவரை குறித்து சிந்திக்கிற பொழுது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த பண்பை அவர் யாரோடு கூட பகிர்ந்து கொள்கிறது இல்லை. இது எப்பொழுதுமே ஞாபகத்தில் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவரை விட பெரிய சர்வ வல்லமையோ அல்லது பெரிய அதிகாரம் படைத்தவர்களோ யாருமே கிடையாது. உலகத்திலையும் கிடையாது, மேலேயும் கிடையாது. ஸோ தூதர்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பெரிய அதிகாரங்களாக அவருக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அதை விட அவர்களையும் தேவன் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. ஆக இந்த சிந்தனைகளை அல்லது இந்த குணாதிசயங்களை படிக்கிற பொழுது நான் அதை தியானித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் இதைத்தான் நான் யோசித்தேன். ஆபிரகாமுக்கு தேவன் சொல்ல, நீ எனக்கு முன்பாக பயந்து கொண்டு உத்தமனா இரு. இந்த தேவனுக்கு முன்பாக நின்று நம்ம பெருமையாக சொல்கிறதுக்கோ இல்லை நம்ம அநேக ஒரு சில விஷயங்கள்லாம் தானியல்லையும் நம்ம அப்போஸ்தலர் வழி படித்தோம். இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே விழுகிறது. ஏன்னா இதெல்லாம் யார் செய்கிறாரு? ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே இவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம கொரிந்தியரில் அதை தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். ஒருவனும் அவருக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லி நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். யாருமே அவருக்கு முன்பாக இருந்து பெருமையை பாராட்ட முடியாது. அவரை அறிந்து கொள்ள அதுதான் நமக்கு இருக்கிற பதிலே அதுதான். இவ்வளோ பெரிய தேவனா, இவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நம்மையில் மட்டுமல்ல, இந்த அவிசுவாசிகளும் சரி, உலகம் முழுவதும் சரி, சகலத்திலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை என்ன செஞ்சிட்டாங்க, நம்ம மறந்துவிடக் கூடாது. அவை இன்றைக்கு நம்ம படித்த ஆண்டவருடைய குணநலமானது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடா என்கிற நாமத்தை குறித்து இன்றைக்கு நம்ம படித்தோம். ஸோ அதை அவர் தேவன் அனைத்தின் மீதும் அதிகாரம் உடைத்தவர். அதை எப்பொழுதும் நம்ம நினைவிலே கொள்ள வேண்டும். ஆகவே தொடர்ந்து தேவனுடைய சித்தமானால் நம்ம வருகிற நாட்களிலும் தேவனுடைய பண்புகளை குறித்து அடுத்து தொடர்ந்து தேவனுக்கு சித்தமான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். தேவனை நாம் மையப்படுவதாக. ஆமென்.